ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு டெய்லி லாக் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எரகால படகானி காத்தில் நானும் இறந்தேனே, கடிவாள குதிரையாக எனதா நீ இழுத்தாயே, மாறாத மனமே மானே மடி மேலே விழுந்து நானே காதல் கனவே. என்னடா எடுத்தோடனே இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க கைஸ். எல்லாமே இன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் இன்றைக்கி மடித்து வைக்கணும். நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு எல்லாமே நானும் மடித்து விறுவிறுன்னு இதில் வீடியோவில் அப்படி காமிக்குது. ஆனால் நிறைய ட்ரெஸ்ஸுங்க. பிஜி ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள். நானே இதெல்லாம் எடுத்து போடுறப்ப தான் நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்கானே எனக்கு தோணுது. ஆனால் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் ட்ரெஸ்ஸு இல்லைன்ற ஃபீல் தான் கைஸ் அது. ஓகே, பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் கைஸ், ஃபைனலாக இப்படியே இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி அடுக்கி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டுறாங்க கைஸ், எவ்வளோ ட்ரெஸ்ஸை வாங்கி அடுக்கி வைக்கிறீங்க, எதுக்கு பாப்பான்னு திட்டிட்டு கிடக்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? ட்ரெஸ்ஸு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் எனக்கு ட்ரெஸ்ஸே பற்ற மாட்டேங்குதுங்க கைஸ். லைக் இன்னும் வாங்கணும் 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 அப்படின்னு மட்டும்தான் ஃபீல் ஆகுது. இப்போ இது வரைக்கும் மட்டும்தான் கைஸ் முடிச்சிருக்கேன். இன்னும் கீழெல்லாம் பாருங்கண்ணா எப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும். லைக் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நான் போடல, பட் இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட்டு 250. இங்கே எடுத்தது, பெங்களூரில் எடுத்தது. அது மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு சில மெமரிஸ் இருக்குது கைஸ். நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே முடியவில்லை. பாருங்கள் மக்களே, எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோ நேரம் மடித்து இப்போ நான் மடித்து வச்சுட்டேன். இன்னும் எத்தனை நாள்? 1 2 3 4 டேஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பி பேக் பண்ணி இன்னொரு ஹாஸ்டலுக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா இந்த ஹாஸ்டல்லேருந்து நான் வெக்கேட் ஆக போகிறேன். ஸோ எனக்கு டபுள் ஒர்க்கு கைஸ். ஐயோ, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. இப்போ இவ்வளோ மடித்து வச்சும் பிரயோஜனம் இல்லை. திருப்பி இதை கலைக்க தான் நம்ம போகிறோம். திருப்பி அங்கே போய் நம்ம மடிக்கணும். இந்த மாதிரி என்னால் முடியல கைஸ். ஒர்க் அவுட்டு வந்து இந்த வேலையும் பார்க்கணும், நம்மளை பார்த்துக்கணும். அம்மா கடவுளே, இதையெல்லாம் நான் வேறு ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ அது ஒரு லாகாக நான் எடுத்து போடுறேன் கைஸ். கண்டிப்பாக பாருங்கள், நான் எதனால் வந்து பிஜி மாறுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அந்த லாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் கைஸ், எதுவுமே இல்லை. இதில் நான் எப்போ நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது? இது வந்து எங்கள் அண்ணா மலேசியாவிலேருந்து வரப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கைஸ். இதெல்லாம் நான் எப்போ காய்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது? எப்படி போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? எதையுமே ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. என்னுடைய ஜிமிக்கி கலெக்ஷனாக நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ். அதில் ஒரு கம்பல் இருந்தால் ஒரு கம்பல் இருக்க மாட்டேங்குது. வாங்கிறது மட்டும்தான் போயிருங்க. பாருங்க, 1 by 1 நான் எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நான் போடுறது இது மட்டும் தான் கைஸ், பான்ஸ் ஒயிட் பூட்டி, அவ்வளோதான். இதை தவிர நான் எதுவுமே போடுறது கிடையாது. பாருங்கள், இந்த மாய்ஸ்சரைசர் அது ஃபேஸில் வந்து ஒயிட் டேன் எல்லாமே வருது. ஒயிட் கலர் ஃபுல்லாக அந்த ஸ்பார்க் மாதிரி வருதுன்றதால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் இதுக்காகவே யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்கள், கோகுல் சென்டல் பவுடர், இதுதான் என்னுடைய மேக்கப்போட பியூட்டி. நான் ஊருக்கெலாம் போனால் என்னை கேட்பாங்க, என்ன போடுற என்ன கலர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, யாருனே வீடியோ பார்த்தீங்கன்னா இதை தான் நான் போடுறேன். ஆதாரத்தோட நிரூபிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு காய், சும்மா வாங்கிட்டு ஒன்றும் போடுறதில்லனாலும் இதுக்கு தான். இந்த சென்ட் வந்து அண்ணா வந்து எனக்கு மலேசியாவிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தாங்க. சாண்டல்வுட் பாடி ஸ்ப்ரே ரெஃப்ரெஷிங் பர்ஃப்யூம்னு சொல்லிட்டு அண்ணா வந்து மலேசியாவிலேருந்து வரப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தார். இதோட ரேட் வந்து எனக்கு தெரியல, பட் அந்த நம்ம ஐஎன்ஆரோட ரேட்டில் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ரேட் போட்டிருக்கு, பட் எக்ஸ்பைரி டேட் வந்து 2028ங்க. அப்போ தான் இது எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு. இதெல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணணும். நான் எப்போ பண்ணுறது கைஸ்? இதெல்லாம் நான் எப்போ எடுத்து வைக்கிறது ஒன்றுமே புரியும். பாருங்கள், இது ட்ரெஸ் ஆக்சுவலாக அவ்வளோ ட்ரெஸ்ஸஸும் வந்து நான் இங்கே தங்கியிருக்க ஹாஸ்டலில் தான் கைஸ் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை அவ்வளோதான் கைஸ் முடிச்சு விட்ருவாங்க. நான் ட்ரெஸ்ஸுன்னு ஆர்டர் பண்ணாவே எங்கள் அம்மா கத்துறாங்க, பாப்பா நீ ட்ரெஸ் எடுக்கிற காசுக்கு நகையாச்சும் எடுத்து வை பாப்பான்னு கத்துறாங்க. நமக்கு ட்ரெஸ்ஸு தான். மாதம் சேலரி வருதா, ஆர்டர் போடு. மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, இதே வேலை தான். அப்புறம் எங்கேயாச்சும் சடனாக யாருன்னா என்னை கூப்பிடுவாங்க, நான் அவங்க கூட போவேன். ஆனால் வந்து அவங்க கூட போகிறவங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க கைஸ், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். இதுதான், இந்த மாதிரி யாருக்குன்னா நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ தான் சாப்பிட்டேன் கைஸ். அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
என்னெல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. அதுக்குள்ளே நான் வந்தவொடனே ஒரு 2 வந்து சாப்பிட்டேன். அதனால் வந்து அது காமிக்க முடியாது. அது கவர் வந்து தூக்கி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கவர் வந்து தூக்கி போட்டுட்ருக்கேன். நான் இப்போ இன்னும் 1 2 தான் இருக்குது, மற்றது எதுவுமே கிடையாது. அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட கோகுல் சாண்டல் பவுடர் காமிச்சு இல்லையா, அந்த பவுடர் அது வந்து காலி ஆயிடுச்சு, எம்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட்டு வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 46 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க, 45 சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கரோ எல்லாருடைய ஃபேவரட், என்னுடைய ஸ்கூல் டைம் ஃபேவரட் ஃபார்லேஜ் பிஸ்கட். யாருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் சில வருத்தம் என்னன்னு காய்ஸ், இதில் நாய்க்கெல்லாம் இந்த பிஸ்கெட் போடுறாங்க கைஸ். கேட்ட என்னன்றாங்க, நாய் சாப்பிட்ற பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிட்றியேன்னு சொல்கிறாங்க கைஸ். யாருக்கெல்லாம் இதோட மெமரிஸ் சொல்ல, எவ்வளோ பெரிய பிஸ்கெட் இன்றைக்கி வந்தாலுமே சரி, பிரிட்டானியாவிலேருந்து சரி, எல்லா பிஸ்கெட்டும் சரி, இதுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. உண்மையாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். எனக்கு சடனாக பார்த்த உடனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா வாங்கிட்டேன், பட் இப்போ சாப்பிட மாட்டேன். அதுதான் வாங்கிறத விட சரி, அது எனக்கு சடனாக எப்பயாச்சும் தோணும், ஆமாம் நம்ம வாங்கி வச்சோல்ல அப்படின்னு சொல்லி தோணுனா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து 10 ருபீஸ். நான் வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் நான் வாங்குறப்போ என்னுடைய ஸ்கூல் டைமில் 3 ரூபா காலேஜ். யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்லாம் கூட அப்போ வந்துச்சு, பட் நான் அப்போலாம் வந்து அது ட்ரெண்டு கிடையாது. இது ரொம்ப ஃபேமஸாக இல்லை, பார்லேஜ் பிஸ்கெட்டு தான் ரொம்ப பெரிய ஃபேமஸ். ஸோ அப்போல்லாம் நான் 3 ரூபா பிஸ்கெட் தான் ஜெயிக்காய்ஸ். நிறைய எவ்வளோ டீ பால் எதை எங்கள் அம்மா எங்களுக்கு வீட்டில் போட்டு கொடுத்தாலும் இது இல்லாமல் இருக்க மாட்டோம். அப்புறமா தான் நாங்கள் லைக் மில்க் பிக்கிஸ், மேரிகோல்டு, ப்ரெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பட் இதுக்கு என்ன எவ்வளோ வந்தாலும் இதுக்கு ஈடு யாராலையுமே கொடுக்க முடியாது. ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோப் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த சோப்பு இப்போ எங்கே போச்சு தெரியல, நான் அதை வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். அது ஒரு குட்டியோட சோப்பு, டவ் சோப்பு கேட்டேன், பட் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு என்ன கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். டவ் சோப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இவ்வளோ குட்டியாக பார்த்துருக்கீங்களா? நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். நான் டவ் சோப் வாங்க தான் போனேன், பட் நான் அந்த பெருசு யூஸ் பண்ணுவேன். அது வந்து அவங்க இல்லை, நாளைக்கு தான் வரும், இன்றைக்கி தான் ஆர்டர் போட்டிருக்கோம். என்னடா ஒரு வீடியோ எடுக்கிறா, கொஞ்சம் கூட மேக்கப் பண்ண மாட்டேன்றா, ஃபேஸ் கப்பு எதுவுமே யோசிக்காதீங்க, என்னால் முடியல. இப்படி தான் என்னால் இப்படி இருந்தால் தான் கைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணால் தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதான் சாரி, மன்னிச்சிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம வேறு எதுவும் வாங்கிட்டேன், இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம். வேறு ஏதாச்சும் நான் இதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும். ஓகே காய்ஸ், பாய்.